தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக லிப் வந்து பிக்மெண்ட் ஆகும். சூடாக சாப்பிட்றதுனாலையோ அதனாலலாம் லிப் வந்து பிக்மெண்ட் ஆகாது. ஸ்கார் ஆகாமல் ஸ்கின்ல ஒரு பிரச்சனை இருந்தால் அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஸ்கார் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப டீப் டேமேஜ்னு அர்த்தம். அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. முடி உதறது எப்படி ஒரு சிம்டமாக இருக்குது, ஆக்னி வர்றது ரொம்ப ஒரு சிம்டமாக இருக்கிற மாதிரி லிப் ட்ரை ஆகுறதும் ஒரு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷனோடைய ஒரு சிம்டமாக இருக்கலாம். பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு லிப் ரொம்ப ட்ரை ஆகலாம். லிப்ஸ்டிக்கில் போடுற அந்த லாங் லாஸ்டிங் மாய்ஸ்சரைசிங்காக இப்போ நீ ஒரு லிப்ஸ்டிக் காலையில் போட்டிங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கணும், அது ஒட்டாமல் இருக்கணும். இப்போ யாராவது லிப்ஸ்டிக் போட்டு கிஸ் பண்ணால் அது அவங்களுக்கு ஒட்டக்கூடாது, ட்ரெஸ்ஸில் தெரியாமல் இருக்கணும், ட்ரெஸ் தெரியாமல் பட்டுருச்சுன்னா அதில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வால் பெயிண்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் லிப்ஸ்டிக்கில் போடுறாங்க. நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான ஆயில் தடவிட்டு படுக்கலாம். ஆலிவ் ஆயில் தடவலாம், ஜிஞ்சிலி ஆயில் தடவலாம். ஸோ நைட்டு வந்து நீங்கள் லிப்புக்கு வந்து தனியாக கொஞ்சம் ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆயிலோ இல்லை ஒரு வேசலினோ தடவினா கூட அடுத்த நாள் காலையில் லிப் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நைட்டு தூங்கலைன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுடைய முகத்தில், உங்களுடைய செய்கையில், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில், உங்களுடைய பிஹேவியரில், உங்களோட மூடில் எல்லாத்துலேயும் காமிச்சு கொடுத்துருவோம். ஒன் சீக்ரெட் டிப் ஃபார் க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பீயிங் ஹாப்பி. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். ஸோ ஸ்கின் கேர் சீக்ரெட்ஸ் வித் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் முருகசுந்தரம். நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி நிறைய பேசியிருந்தோம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன் வேணுமா? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து மார்னிங் ஒரு ரொட்டீன் இருக்குது, நைட் ஒரு ரொட்டீன் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, பிம்பிள்ஸ், ஆக்னே, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ ஷுட் டூ அண்ட் எதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோயிங் டு த பாட்காஸ்ட். லிப்போட ஸ்கின் வந்துட்டு இப்படி டார்க்காக ஆகிறதுக்கு நீங்கள் வந்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சில புதுசாக இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால கூட லிப் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொன்னீங்க. பட் இதை தாண்டி ஹேபிட்ஸ் நம்ம நேச்சுரலாக பண்ணக்கூடிய, லைக் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் அதிகமாக உதட்ட கடிக்கிறதுனால பிளாக் ஆகுதுன்றது, அண்ட் அதிகமாக காஃபி குடிக்கிறது, சூடாக சாப்பிட்றது, இதனால கூட லிப் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் தீஸ் ரியலி ட்ரூ ஆர் இதெல்லாமே ஒரு மித்தா? அது ஒரு 90% ட்ரூ தான். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக லிப் வந்து பிக்மெண்ட் ஆகும். ஏன்னா அந்த நிக்கோட்டினே ஸ்டெயின் ஆகிடும். இட் இஸ் நாட் ஒன்லி அதர். இப்போ ஸ்மோக் பண்ணுறதுனால வெயிலுடைய பாதிப்பு அதிகமாகி அப்படி வர்றதும் ஒரு விஷயம் இருக்குது. நிக்கோட்டின் இட் செல்ஃப் கேன் ஸ்டெயின். அது வந்து நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து நார்மலாக இப்போ சன்லைட்டில் ஏற்பட்ட டார்க்னஸ் மாதிரி இருக்காது, டேன் மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி ஒரு கிரேஷாக ஒரு ஸ்லேட் கிரே மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கிரேயாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸில் இருக்கும். அது ஒரு மெட்டாலிக்காக இருக்கும். அந்த மெட்டாலிக்காக ஒரு ஸ்டெயின் இருந்தாலே அவங்க ஸ்மோக்கர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அந்த நிக்கோட்டின் ஸ்டெயின் வந்து இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்டெயின் டு ரிமூவ். நிக்கோட்டின் ஸ்டெயின் வந்துருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல்லெல்லாம் கூட ஸ்டெயின் ஆகிடும் அதில். ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சூடாக சாப்பிட்றதுனாலையோ அதனாலலாம் லிப் வந்து பிக்மெண்ட் ஆகாது. பட் இந்த லிப்பை கடிக்கிறது, இந்த இப்போ வந்து இப்படி நெயில் பைட்டிங் மாதிரி, வந்து முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, ஸ்கின்னை வந்து பிக் பண்ணுற மாதிரி, இந்த ஆக்னியை கிள்ளி விடுற மாதிரி, சில பேருக்கு வந்து மோஸ்ட்லி யங் கேர்ள்ஸுக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு குழப்பம் ஏற்படும் போது, இல்லை ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது நிறைய பேர் லிப்பை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்கின்னை போட்டு பீல் ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் ரத்தம் வர வரைக்கும்லாம் பிச்சிருவாங்க. ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். லிப்பு ஒரே ரணமாக குதறி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கோபமாக ரொம்ப குழப்பமாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்னே சொல்லலாம். அதை ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஒரு வந்து என்னென்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், அதை வந்து வெளிப்படுத்துறது, ஒரு ஆங்கரை வெளிப்படுத்துறது, ஒரு டிப்ரெஷனை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த லிப்ஸை வந்து நம்ம எப்படி நெயில் பைட் பண்ணால் நகம் அசிங்கமாகிடுதோ, ஸ்கின்னை நோண்டி விட்டால் எப்படி அந்த இடத்துல மார்க்கும் ஸ்காரும் வந்து அது வந்து சரியாகாமல் போயிடுதோ, அதே மாதிரி லிப்ஸை பைட் பண்ணுறது, தோலை பிடிச்சி உரிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த லிப்ஸ் ஸ்வெல்லிங் ஆகிடும், வீங்கி போய் அந்த லிப்போடைய அழகே போயிடும். அதை வந்து பின்னாடி சரி பண்ணவே முடியாது.
அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், இந்த தோலை பிச்சு அந்த புண்ணாகி அதெல்லாம் வந்து அந்த இடம் வந்து மார்க்காக ஆகிடும். ஒரு யூனிஃபார்மாக ஒரு டார்க் கலரோ யூனிஃபார்மாக ஒரு ஒயிட் கலரோ இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கங்கே கருப்பும் சிவப்புமாக இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஸ்மோக்கே பண்ணாமல் எல்லோரும் கேட்பாங்க, நீ ஏதோ ஸ்மோக் பண்ணியான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துடும், ஸ்கார் மாதிரி ஆகிடும். அதாவது ஸ்கார் ஆகாமல் ஸ்கின்ல ஒரு பிரச்சனை இருந்தால் அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஸ்கார் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப டீப் டேமேஜ்னு அர்த்தம், அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இந்த லிப்பை பிக்கிறது, கடிக்கிறது, அதில் இருக்கிற போட்டு டேமேஜ் பண்ணுறது இது பண்ணவே கூடாது. ஸோ இந்த பாட்காஸ்ட்க்கு நான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், ஸ்கின்னுக்கு எப்படி டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி லிப்போட ஸ்கின்னுக்குமே டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ட்ரைனஸ் வந்துட்டு ஒவ்வொரு வேரியண்ட்டாகவே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த ட்ரை லிப்ஸ் வராமல் இருக்கணும், ஹைட்ரேட்டடாக லிப்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நேச்சுரல் மெத்தட்ஸ்? அதாவது இந்த ட்ரையாக லிப்ஸ் வந்து நார்மலாக ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த anatomical position of the lips. இப்போ சில பேருக்கு வந்து வெளியில் எவர்ட்டடாக இருந்தால் அது வெயில் பட்டு ட்ரை ஆகலாம். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்லையும் இந்த மாதிரி லிப் ட்ரைனஸ் வரலாம், கீலைட்டிஸ் வரலாம், லிப் இன்ஃப்ளமேஷன் வரலாம். அதில் முக்கியமானது தைராய்டு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கீலைட்டிஸ் இருக்கிறவங்கள செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கும். அது வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தைராய்டு ஹார்மோன் லெவல் நார்மலாக இருக்கும், ஈவன் டிஎஸ்ஹெச் கூட நார்மலாக இருக்கும். ஆனால் ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ் பண்ணி பார்த்தா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சட்டில் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வெளியில் வந்து வெளிப்படையாக அதுக்கான ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கான சிம்டம்ஸ் தெரியலைனா கூட இது ஒரு சிம்டமாக இருக்கலாம். இப்போ முடி உதிர்றது எப்படி ஒரு சிம்டமாக இருக்குது, ஆக்னி வர்றது ரொம்ப ஒரு சிம்டமாக இருக்கிற மாதிரி லிப் ட்ரை ஆகுறதும் ஒரு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷனோடைய ஒரு சிம்டமாக இருக்கலாம். இப்போ அதே மாதிரி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு லிப் ரொம்ப ட்ரை ஆகலாம். ஸோ அது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கானோ நம்ம வி ஹேவ் டு செக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் டு மேனேஜ். இப்போது இந்த மாதிரி வந்து நார்மலாக அந்த லிப்போடைய அமைப்புனால வரக்கூடிய ட்ரைனஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து வர ட்ரைனஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னல் காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை பண்ணி வரக்கூடிய ட்ரைனஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த காசை ரிமூவ் பண்ணணும். ஸோ அனட்டாமிக்கல் அமைப்பு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் பல்லு வெளியில் தூக்கி இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு அ டென்டிஸ்ட் அண்ட் தென் அதை கரெக்ட் பண்ணணும். பல்ல நார்மலாக உள்ள தள்ளி லிப் வந்து கரெக்டான பொசிஷனில் அது உட்கார்ற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை உங்களுக்கு அப்பர் லிப்பை விட லோயர் லிப் வெளியில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம ஆப்ரேட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெளியில் போகும்போது அது வெயில் படாமல் நம்ம வந்து மாஸ்க் போட்டு கவர் பண்ணிக்கலாம். லிப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். லிப் மாய்ஸ்சரைசர்லேயே வந்து இப்போ சன்ஸ்க்ரீன் உள்ள லிப் மாய்ஸ்சரைசர்லாம் வந்திருக்கு, அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி தைராய்டு டெஃபிஷியன்சியோ பிசிஓஎஸோ இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி எதுவுமே இல்லை, நான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டூத் பேஸ்ட், நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை மாற்றிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நுரை அதிகமாக வராத அளவுக்கு நார்மலான டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து லிப் ட்ரை ஆகுது, நான் எல்லாம் நீங்கள் சொன்னபடி நார்மலாக தான் எல்லாம் பண்ணுறேன், அப்படி இருந்தும் எனக்கு லிப் கொஞ்சம் ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக இல்லை ஒரு லிப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதிகமான இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல், கலர் முக்கியமாக லிப்பில் வந்து இந்த பிரைட் கலர்ஸ் எல்லாம் இல்லாமல், இந்த ரொம்ப சில பேர் இந்த ஃப்ளாரசன்ட் கலர்ஸ், ஏன்னா இந்த கலர் இட் செல்ஃப் இஸ் அன் அலர்ஜன். லிப்ஸ்டிக்கில் இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு அலர்ஜன். லிப்ஸ்டிக்கில் போடுற அந்த லாங் லாஸ்டிங் மாய்ஸ்சரைசிங்காக இப்போ நீ ஒரு லிப்ஸ்டிக் காலையில் போட்டிங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கணும், அது ஒட்டாமல் இருக்கணும். இப்போ யாராவது லிப்ஸ்டிக் போட்டு கிஸ் பண்ணால் அது அவங்களுக்கு ஒட்டக்கூடாது, ட்ரெஸ்ஸில் தெரியாமல் இருக்கணும், ட்ரெஸ் தெரியாமல் பட்டுருச்சுன்னா அதில் ஒட்டாமல் இருக்கணும், அப்படிங்கிறதுக்கான நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வால் பெயிண்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் லிப்ஸ்டிக்கில் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் அவன் போட்டுக்கிட்டே இருக்கான். அது நல்லதா கெட்டதா, அது வந்து ஹார்ம்ஃபுல்லாங்கிறதெல்லாம் அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஈ வில் புட் எவ்ரி திங் ஸோ தட் இட் பிகம்ஸ் அட்ராக்டிவ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. அண்ட் தென் அது வந்து அவங்க எப்படி அதிகமாக எப்படி வாங்குவாங்கங்கிறத அவங்க பார்ப்பாங்களே ஒழிய அது வந்து அது ஹெல்த்தியா, அது ஹார்ம்லெஸ்ஸாக ஹார்ம்ஃபுல்லாங்கிற பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. பிகாஸ் தே மீன் ஒன்லி பிஸ்னஸ். ஸோ அதனால் இந்த கலர் உள்ளது, ஃப்ரேக்ரன்ஸ் உள்ளது, இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக விளம்பரப்படுத்தக்கூடியது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை விட பெஸ்ட் என்னன்னா லிப் மாய்ஸ்சரைசர். இப்போ லிப் மாய்ஸ்சரைசர் போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலினஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கிளிட்டரி ஃபீலிங், அதுவே உங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் லிப்போட கலரை டிரான்ஸ்பேரண்ட்டாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் இப்போல்லாம் அது இப்போ சொல்கிறாங்கல்ல, அதையும் வந்து அவங்க கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறான். எந்த விதமான கலருமே இல்லாமல் லிப் கிளாஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வரான். அதுக்கு ஏதோ சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்கள் நேச்சுரல் லிப் கலரே அப்படி தெரியும் அப்படின்னு. பட் அதை விட நம்ம நார்மல் இதுவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணலாம், பிளெயின் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், அதுலேயே சன்ஸ்கிரீன் கலந்து வருது அதை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பட்டர் யூஸ் பண்ணலாம். நைட்டு படுக்கும்போது பட்டர் தடவிட்டு படுக்கலாம். நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான ஆயில் தடவிட்டு படுக்கலாம். ஆலிவ் ஆயில் தடவலாம், ஜிஞ்சலி ஆயில் தடவலாம். நைட்டு நீங்கள் நல்லா லிப்பை வந்து மாய்ஸ்ட் பண்ணிட்டாலே, ஏன்னா நிறைய பேர் இப்போ ஏசி ரூமில் தூங்குறோம், அப்போ லிப்பு இன்னும் ட்ரை ஆகும். ஸோ நைட்டு
நைட்டு வந்து நீங்கள் லிப்புக்கு வந்து தனியாக கொஞ்சம் ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆயிலோ இல்லை ஒரு வேசலினோ தடவினா கூட அடுத்த நாள் காலையில் லிப் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப யூஸ் வெரி மினிமல் இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு மாய்ஸ்சரைசர், ப்ரிஃபரபிளி வித் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் லிப் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கும் லிப் ட்ரைனஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கும் இது அதே மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நார்மலாக நம்ம ஒரு 2 liters வாட்டர் குடிக்கணும். அது நிச்சயமாக தேவை. அது நம்ம உடம்போட ஹைட்ரேஷனுக்கு. அது இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஹைட்ரேஷன் ஆஃப் த ஸ்கின். ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் த ஸ்கின் அப்படிங்கிறது வந்து முழுக்க ஸ்கின் சம்மந்தப்பட்டது தான். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் வெளியில் ரொம்ப அதிகமாக போகாமல் இருக்கணும். அதில் வெளியிலேருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர், இப்போ நம்ம காற்றுல ஈரப்பதம் இருக்குல்ல, நம்ம ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதரில் இருக்கிறோம். இந்த ஹியூமிடிட்டியில் இருக்கிற மாய்ஸ்சரை ஸ்கின் அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின் போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கணும். ஸோ இந்த லிப் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் சில விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் லிப்ஸ்டிக்கே வந்து இந்த அளவுக்கு ஹார்ம் பண்ணுன்றதை சொல்கிறீங்க. பட் தெர் ஆர் பீப்புள் வேர் ஒரு பெர்மனன்ட் லிப் கலரை வந்து அவங்களுக்குள்ள செலுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஃப்ராடு தான். எப்படி ஸ்கின் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்டு ஒரு பெரிய ஃப்ராடு, இந்த ஸ்கின் லைட்டனிங் ஒயிட்டனிங் பிரைட்னிங், அதே மாதிரி லிப் பிரைட்னிங் ஒயிட்டனிங் லைட்டனிங்லாம் எல்லாம் ஃப்ராடு தான். அது ஒரு எத்திக்கல் டாக்டர், ஒரு மனசாட்சி உள்ள டாக்டர் அதை பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு லிப் கலர் டார்க் ஆயிருக்குன்னா அதை சரி பண்ணலாம். அப்போ நார்மலாக அது அந்த லிப் கலர் வரும். அதுக்காக நான் வந்து லிப்பை பிரைட்டன் பண்ணிட்டேன் லைட்டன் பண்ணிட்டேன் நான் எப்படி நான் கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஐ ட்ரீட், இட் பிகம்ஸ் ஆல் ரைட். அதை விட்டுட்டு நார்மல் கலரை வந்து நான் பிரைட்டன் பண்ணுறேன் லைட்டன் பண்ணுறேன்னா யூஆர் சீட்டிங். உன்னுடைய இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, உன் ஸ்கின் கலர் இதுதான், உன் லிப் கலர் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இந்த கலரை மெயின்டைன் பண்ணலாம், அவ்வளோதான். அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணவே முடியாது. இயற்கையாக நமக்கு என்ன இருக்கோ அதை என்ன தான் பண்ணாலும், கோடியாக செலவு பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. ஹைட் வேணால் பண்ணலாம், இந்த மாதிரி கலர் போட்டு நம்ம அதை மாற்றிக்கலாம். ஒரு ஷூட் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது கலர் பண்ணிக்கலாம். பட் அதற்கான விளைவுகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது இட் வில் டெஃபினெட்லி ப்ரொடியூஸ் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ சோஷியல் மீடியா எடுத்தாலே வந்து இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாத்துக்கும் நிறைய ஹேக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஃபீடில் வரக்கூடிய அந்த ஹேக்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் வந்து சொல்லுங்கள், இஸ் இட் ரியலி அ ஹேக் ஆர் ஹைப்? சும்மா ஹைப்புக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதில் நான் எடுத்ததில் வந்து 3 விஷயங்கள் எடுத்தேன். அதில் முதல் விஷயம் வந்துட்டு இந்த ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டர் அப்படின்னு எடுத்த இதர் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர், இல்லைனா அரிசி வடித்த அந்த கஞ்சி தண்ணி, ஆர் வேறு ஏதாவது ஃபார்மில் இந்த ரைஸே வந்து அரைச்சி கூடலாம் யூஸ் பண்ணி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரைஸ் வாட்டர் அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் பவர்ஸ் இருக்கா? அதை நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஹேக்ஸ் இதை வந்து நீங்கள் நம்பலாமா இல்லையான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு குறளை 2 தடவை அவர் பாடியிருக்காரு. 1330 குறளை இந்த குறளை தான் இன்னொரு தடவை வலியுறுத்தி பாடுறாரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீ வந்து யார் சொன்னாலும் அது உண்மையானு பாரு, அதே சமயம் அவங்க எதை பற்றி சொன்னாலும் அது உண்மையானு பாருங்கிறாரு. அப்போ இது வந்து 2500-3000 வருஷமாகவே இந்த பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. யார் சொன்னாலும் கேட்டுக்கிறது, யார் எது சொன்னாலும் அதை நம்புறது. ரொம்ப நல்லா வேண்டாம் எல்லாத்தையும் நம்பிடுவாங்கிறது நம்ம தான். ஸோ இதை நம்பவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை நம்பணும் அப்படின்னா, ஒரு டாக்டர் சொல்கிறாங்களா ஒரு விஷயத்தை பற்றி, இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு இன்ஜினியர் சொல்கிறாரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி, அப்போ அதை நம்பலாம். ஒரு ஆர்கிடெக்ட் சொல்கிறாங்களா அதை நம்பலாம். ஒரு லீகல் விஷயத்தை பற்றி ஒரு லாயர் சொல்கிறாங்களா அதை நம்பலாம். ஒரு மெடிக்கல் விஷயத்தை பற்றி ஒரு டாக்டர் சொன்னால் நம்பலாம். அதை விட்டு பியூட்டிஷியன், ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, இந்த இன்ஃப்ளூயன்சர், ஒன்றுமே தெரியாத அவங்களுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அந்த சயின்ஸே தெரியாது, யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு எதையோ பேசுகிறாங்க, இல்லை இந்த வீடியோ மூலமாக பணம் வருதுன்னு ஏதோ பேசுகிறாங்க. இவங்களை எப்படி நீங்கள் நம்புறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ அது நம்மளுடைய அறியாமை தான். ஸோ யாரை எதை கேட்கணும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிற குறளை மறக்கவே கூடாது நம்ம எப்போவுமே. ஸோ அப்புறம் நீங்கள் கேட்ட இந்த ரைஸ் வாட்டர் விஷயம், இந்த ரைஸ் வாட்டர் வந்து ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் அப்படிங்கிறது ரொம்ப காலங்காலமாக இருக்குது. ஏன்ஷியன்ட் சைனீஸ் மெடிசனில் இருக்குது, நம்ம சித்த வைத்தியத்தில் இருக்குது, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறையில் அதாவது நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் இருக்குது. ஆனா இத வந்து இப்போ கொரியன் ரைஸ் வாட்டர், அதெல்லாம் கொரியா நம்ம ரைஸே சாப்பிட்டது இல்லையா, நம்ம வீட்டில் அரிசி கடிச்சு கஞ்சியே வந்தது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருக்குது. நம்ம வந்து அந்த கஞ்சியை வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் நம்ம மதிக்கிறதே இல்லை. அவங்களெல்லாம் வந்து இப்போ சினிமா ஹீரோஸ்க்கு இருக்கக்கூடிய மரியாதையில் 0.00001% கூட ஒரு ஃபார்மரு கிடையாது. அவங்கெல்லாம் இப்போ செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எதை குடித்தாங்க? இந்த அரிசி வடித்த கஞ்சி தான், அரிசி ஊற வச்ச கஞ்சி தான்.
அதை வச்சு தான் அவங்க அவ்வளோ நாள் அவ்வளோ வேலை பார்த்தாங்க. காலையில் விடிகாலையில் நம்மலாம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு வெயிலில் கஷ்டப்படுறா தான் நமக்கு சாப்பாடே கிடைக்குது. ஸோ அவங்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு அந்த எனர்ஜி எப்படி கிடைச்சிது? அப்போ இந்த ரைஸ் வாட்டரில் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்டார்ச், அதில் வெறும் ஸ்டார்ச், அதில் வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது, அதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி குளிக்கிறதுனால, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நிறைய இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் மூலமாக இந்த ரைஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ், அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோ இல்லை அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ அந்த போர்ஸ் மூலமாக உள்ளே போகாது. பட் இது நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால கன்சியூம் பண்ணுறனால உள்ளே போகும், நமக்கு அது கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த ரைஸ் வாட்டரை மேலே தடவி குளிச்சா ஏன் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு கண்டிஷனராக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ச் பேஸ்ட் கண்டிஷனராக இருக்கும். அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டிக்கினஸ், இப்போ ரைஸே வந்து சில ஜாப்பனீஸ் ரைஸ்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அந்த அரிசி கஞ்சிக்கு வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. ஸோ அது ஒரு கண்டிஷனிங், அது ஒரு பியூட்டிஃபுல் கண்டிஷனர், அது நேச்சுரல் கண்டிஷனர். ஸோ அதை போட்ட உடனே ஒரு கண்டிஷனிங் எஃபெக்ட் இருக்கும். அதை போட்டு வாஷ் பண்ண உடனே முடி நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே முடி மேலே இருக்கக்கூடிய ஆயிலி லேயரையும் கூட்டுக்களையும் அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. அவ்வளோதானே ஒழிய வேற ஒன்றும் பெரிய ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறனால முடி வளரும், அது வந்து ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்த்தியானதுங்கிறதெல்லாம் பயங்கர ஃப்ராடு. இதை எவ்வளோ பெரிய ஃப்ராடு இவனுக்கு, இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியும் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியும் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்கள். இந்த ரைஸ் வாட்டரை பற்றி மக்கள் நிறைய விரும்ப ஆரம்பித்தோடனே ஒருத்தன் ஷாம்பூவில் ரைஸ் வாட்டர் இருக்குன்னு விற்பனை பண்ணுறான். ஒரு ஷாம்பு போட்டு 3 நிமிஷத்தில் எப்படி அந்த ரைஸ் வாட்டர் வந்து முடிக்குள்ளே போகும்? ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண கலந்த ஷாம்பு போட்டால் முடி கொட்டாதுன்னு விளம்பரம் பண்ணுறான். அப்போ இதெல்லாம் வந்து இந்த கேட்குறவன் கேனையனாக இருந்தால் என்ன வேணால் சொல்லுவாங்கங்கிற மாதிரி. ஸோ நம்ம எவ்வளோ நாள் தான் முட்டாளாகவே இருக்கிறது? யூ ஹாவ் டு நோ, அந்த விழிப்புணர்வு வேணும். ஸோ இதில் என்னோட லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிறது வந்து இந்த ரோஸ்மேரி. ரோஸ்மேரியும் வந்துட்டு இப்போது சமீப காலத்தில் பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. ரோஸ்மேரி வாட்டர், ரோஸ்மேரி ஆயில், இது எல்லாமே வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக ஆகிடுச்சு. அண்ட் இதோட எஃபெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இது நிஜமாகவே அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? இந்த ரோஸ்மேரிங்கிறது ஒரு எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃப்ரேக்ரண்ட் ஆயில்ஸ். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க, ஹோமியோபதியில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய மெடிக்கல் சிஸ்டம்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நேச்சுரல் ரெமெடி, எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேருந்து வர்றது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிற சென்டட் ஆயில்ஸு இதெல்லாம் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எஸ்பெஷலி மைண்டை காம் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல ஒரு அமைதியும் ஒரு நல்ல ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டு காம் ஆகிடுது இல்லை? ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து தே ட்ரீட் த மைண்டு. ஸோ அதனால் அதுக்கு இது அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த ரோஸ்மேரி இது மாதிரி நிறைய ஆயில்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தலையில் தடவும் போது அந்த மைல்டு ஃப்ரேக்ரன்ஸும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கண்டிஷனிங் எஃபெக்ட்டும் இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்கிறோம்ல, அதை கொடுக்குது. மற்றபடி இந்த ரோஸ்மேரி ஆயில்னாலாம் முடி கொட்டுறது குறையிறதோ, முடி வளர்கிறதோ, இல்லை வழுக்க மண்டையில் முடி வளர்கிறதோலாம் நடக்கவே நடக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் ஒரு சட்டிலாக இருக்கிறதையெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி அதை ஒரு வியாபாரமாக விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. ஸோ தேர்ட் ஒன் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஹோம் ரெமெடிஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட் பவுடராக எடுத்துக்கிறாங்க, ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்றது வந்து தமிழில் ஆளி விதை அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீடுக்கு வந்துட்டு நிஜமாகவே அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய அளவுக்கு பவர்ஸ் இருக்கா? எல்லா விதைகள் நீங்கள் சொன்ன அழகாக சொன்னீங்க இல்லையா, எல்லா விதைகள் எல்லா நட்ஸ்லையுமே நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. தே ஹவ் காட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாக்ஸீடுங்கிறது வந்து ஜென்ரலி இட்ஸ் அ குட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஒரு நல்ல குட் ப்ரோட்டீன். ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிட்றத விட கொஞ்சம் ஃப்ளாக்ஸீட் சாப்பிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட் பதிலாக யூ கெட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன். மற்றபடி இது ஒரு ஜென்ரல் உணவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒழிய, இந்த ஃப்ளாக்ஸீட் போட்டால் உனக்கு இப்படி ஆயிரும் அப்படியே, அப்போ தான் இந்த ஃப்ளாக்ஸீடை பற்றி ஒரு 4 ரீல் போட முடியும், அதை பற்றி ஒரு நிறைய விற்க முடியும் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாங்க. இது எல்லாமே நம்ம உணவில், சமச்சீரான உணவில் எப்போவுமே இருக்கிறது தான். நம்மளுடைய பாரம்பரிய உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்கும், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டோ ஒரு வேல்யூ ஆடட் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஆல் இன் யுவர் ஃபுட். இட் ஹஸ் டு பி டேக்கன் ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து வச்சுருக்கேன் சார். இது வந்து இந்த ஸ்கோரிங் ஹேபிட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கோரிங் ரவுண்டில் வந்து என்ன அப்படின்னா, நான் சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நான் சொல்கிறேன், லெட் இட் பி ஃபுட் ஆர் ஃப்ரூட். இது வந்து அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது ஆஸ் எ டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். இது எஸ்பெஷலி எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற பேசிஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டொமேட்டோ.
விட்டமின் சி இருக்கிறதுனால ஐ வுட் சே 8. 8 out of 10. So second one, carrot. ஐ வுட் சே 7. Spinach or இந்த கீரை வகைகள். I would say 10. 10 out of 10. Strawberries. I would say 10 because vitamin C is so rich in that. Okay. Papaya. Very good. I would say 10. Flaxseed. I would say 5. 5. Chia seeds. 5 or 6. Avocado. I would say 10 because it's a very good antioxidant. Turmeric. Turmeric I would say 10 if you take it, not application. External கிடையாது. If you eat, I would say it is 10 because it's a very good antioxidant. Green tea. I would say 1 or 2. Why, sir? I would even say 0. Why? கிரீன் டீக்கும் நார்மல் டீக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைப்பா. இட்ஸ் ஆஸ் குட் as நார்மல் டீ. இந்த க்ரீன் டீங்கிறது ஒரு ஹைப்பு தான். அதை ரோஸ்ட் பண்ணாமல் இருந்தால் க்ரீன் டீ. நார்மல் டீயில் இருக்கக்கூடிய அதே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதே விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்குது. அதே கெஃபைன், அதே டேனின், அதே ஃப்ளவனாய்ட்ஸ், அதே பாலிஃபினால்ஸ் அதே தான் இதுலேயும் இருக்குது. So it's just a hype. அதை ஒரு குடிக்க முடியாமல் அதை வாந்தியை கட்டுப்படுத்தி குடிக்கிற அளவுக்கெல்லாம் அதில் ஒரு பெரிய எந்த விஷயமும் இல்லை. So next one, cucumber. I would say 9 or 10. 9 or 10. Okay. Last one வந்துட்டு blueberries. I would say 10. 10. ஸோ இந்த பெரிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பீங்க. பெரிஸ் விட்டு போனது கூஸ்பெரி, நம்ம ஊரில் கிடைக்கிற நெல்லிக்காய். அதுக்கு இன்ஃபேக்ட் ஐ வுட் சே 11. ஓகே, அவுட் ஆஃப் 11. இப்போ லாஸ்ட் செக்மெண்ட் நம்ம பாட்காஸ்ட்டில் என்ன அப்படின்னா 3-2-1 ரூல் அப்படின்றத சொல்லுவோம். இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கேர் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் மார்னிங் ஒரு ரொட்டீன் வச்சுருக்காங்க, நைட் ஒரு ரொட்டீன் வச்சுருக்காங்க. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ். ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் 3-2-1 அப்படின்றது என்னன்னா 3 things that everyone should do, 2 things that they should never do, and 1 secret tip for a healthy skin அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? The 3 things that everybody should do அப்படிங்கிறது என்னென்னா ஹேர் வாஷ் எவ்ரிடே அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் எவ்ரிடே 2 வேளை குளிக்கிறது இல்லை 1 வேளை குளிக்கிறது. 3வது ஈட்டிங் ஹெல்தி ஃபுட். அது ரொம்ப முக்கியமான, அதாவது வாட் இஸ் ரைட் அப்படின்னு சாப்பிடணும். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இன்னும் 2 ஆட் பண்ணிக்கிறேன் நான். இன்னொன்று பீயிங் வெரி ஹாப்பி. ஆல்வேஸ் யூ ஷுட் பி ஹாப்பி. எதை பற்றி கவலைகள் வரும் போகும், அதுக்கு நம்ம மேலும் மேலும் கவலைப்படுறதுனால அந்த கவலைகள் அதிகமாகவே ஒழிய குறையாது. ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு ஆறாமரை யோசிக்கணும். ஒரு சண்டை வருதுன்னா அதை உடனே யூ ஷுட் ட்ரை டு சார்ட் இட் அவுட். அதை அப்படியே ஆறப்போடக்கூடாது. ஸோ அந்த வருத்தங்களை கவலைகளை தள்ளி போடாமல் அதை அப்படியே அப்பப்போ சார்ட் அவுட் பண்ணணும். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பாண்டர் ஓவர் தெம். ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் ஃபர்கெட் இட். அந்த பீயிங் வெரி ஹாப்பி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. 5வது ரொம்ப முக்கியமானது, யூ ஷுட் ஸ்லீப் வெரி வெல். இந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நைட்டு தூங்கலைன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுடைய முகத்தில், உங்களுடைய செய்கையில், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில், உங்களுடைய பிஹேவியரில், உங்களை மூடில் எல்லாத்துலேயும் காமிச்சு கொடுத்துரும். எல்லாத்துலேயும் யூ வில் பிஹேவ் வெரி பேட்லி. யூ வில் ஒன்லி ஸ்கோர் 0 or 1 instead of 10. ஸோ அந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 6 hours ஆர் குட் அமௌண்ட் ஆஃப் 8 hours ஸ்லீப். ஏன்னா இப்போ நம்ம தூங்கும்போது அந்த 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ நம்ம கம்ப்ளீட்டாக தூங்குறோன்னு கிடையாது. அந்த ஒரு 8 hours நீங்கள் தூங்குறீங்கன்னா நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குறது 4 மணி நேரம் தான். ஏன்னா அந்த ஸ்லீப் சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அசந்து ஒரு ஸ்லீப் டீப் ஸ்லீப் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குன்னா, இந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஒரு 1.5 மணி நேரம், அப்புறம் டீப் ஸ்லீப் ஒரு 1.5 மணி நேரம், அப்புறம் டிஸ்டர்ப் ஸ்லீப் ஒரு 1.5 மணி நேரம். இந்த டீப் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஸ்லீப்பும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம 8 மணி நேரம் தூங்கினா கூட ஹெல்த்தியாக எஃபெக்டிவாக 4 மணி நேரம் தான் நம்ம தூங்குறோம். தூங்கும்போது தான் நம்ம பாடி செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்குது. நம்ம மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகுது. நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கிது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு. எல்லாத்துக்கும் இந்த ஸ்லீப் தேவை. ஸ்லீப் போது தான் ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாக வேலை செய்யுது. முடி வளர்கிறதுக்கான ஹார்மோன் அந்த மெலட்டோனின்கிற ஹார்மோன் அப்போ தான் சுரக்குது. ஸ்கின்னுடைய பிக்மெண்டேஷனை சரி பண்ணுறதுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்போ தான் நிறைய சுரக்குது. செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்போ தான் நல்லா இருக்குது. எல்லாமே நார்மலாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரே ரிதமில் ஆப்டிமமாக இருக்கிறது, ஒரு நல்ல தெளிந்த நீரோடை மாதிரி, ஒரு ஆழ்கடல் மாதிரி அமைதியாக இருக்கிறது அந்த டீப் ஸ்லீப், அந்த 4 hours தான். ஸோ நீங்கள் அதுவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னா அதில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட டீப் ஸ்லீப் கிடைக்காது. ஸோ உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய ஸ்கின்னுடைய க்ளோ எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த டீப் ஸ்லீப் டைம். ஸோ இந்த 5 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 விஷயங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு என்ன சொல்லுங்கள்? 2 விஷயங்கள் பண்ணவே கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன்லைனில் வர்ற கண்ட நான்சென்ஸ், வாட்ஸ்அப் வதந்திகள், இன்ஸ்டாகிராமில் வர்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறது இதெல்லாம் கேட்காதீங்க. If you have any doubt or clarification, you either go to a library, read and then try to know. If you don't understand, go to a doctor. உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியன் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள கேளுங்க.
அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க they will refer to an expert, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்லையோ இல்லை அந்த துறையில் அவங்களுக்கு எதில் டவுட் இருக்கோ அவங்க அதை சொல்லுவாங்க. அவங்கள போய் கேளுங்க. தெர் ஆர் so many டாக்டர்ஸ். வெளிநாட்டிலலாம் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் யூகேல நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுக்கு 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே வியாதியே சரியாக போகும். வயசானவங்க சில பேருக்கு உயிரே போயிடும் அப்பாயின்மெண்ட் கிடைச்சி பார்க்குறதுக்குள்ளே. இங்கெல்லாம் டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் கிடைக்கிது. எவ்வளவோ ஆப்பெல்லாம் வந்துருச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஈஸியாக டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. நல்ல அருமையான யோசனை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நான் கமர்ஷியலாக இருக்காங்க. ஸோ அதனால் டாக்டரை போய் கேளுங்க, அதை இப்போ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸு, பியூட்டிஷியன், ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு இதெல்லாம் கேட்டு ஏமாந்து மூஞ்சியை புண்ணாக்காதீங்க, ஸ்கின்னை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 20 to 30% ஆஃப் த பேஷண்ட்ஸ் விச் ஐ சி whom I see are because of this damages தான். நேச்சுரலாக வந்த ப்ராப்ளம்ஸோட நேச்சுரலாக வர ப்ராப்ளம்ஸை விட இந்த மாதிரி ஹைட்ரோஜெனிக்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் இன்டியூஸ்ட் மாதிரி செல்ஃப் இன்டியூஸ்டு, செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வருது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டோன்ட் ட்ரை டு ட்ரீட் பை யுவர் செல்ஃப். அதாவது யூ டோன்ட் இந்த ஆக்னியை கிள்ளி விடுறது, முடி கொட்டினா அதை வந்து நீங்களாவே ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்குறது, இந்த ஹோம் ரெமெடிஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் பிஹைண்ட் இட். அந்த ஒரு அறியாமை, அந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிற மாதிரி அதை யூ ட்ரை டு டேக் த அவேர்னஸ். அந்த விழிப்புணர்வு இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஸோ ஒன் சீக்ரெட் டிப் ஃபார் க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் என்ன சார்? பீயிங் ஹாப்பி தான். பீயிங் ஹாப்பி. ஆல்வேஸ். இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க. எல்லாருமே சிரிச்சா அழகாயிடுவாங்க. அந்த ஸ்மைல் வந்து அது அப்படி ஒரு ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடென்ட். இங்கே எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொன்னது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பிகாஸ் எவ்ரி இன்டர்வியூ யூ கேரி திஸ் வித் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு நான் வந்து லைக் ஃபீலிங் ஹாப்பி அபவுட் மை செல்ஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அழகாக வள்ளுவர் சொல்கிறார்ல, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். உன் நெஞ்சுக்குள்ளே நீ கடுப்பாக இருந்தேன்னா உன் மூஞ்சில் தெரிஞ்சிடும். நீ நல்லா இன்பமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தேன்னா, நல்லா லைட்டாக இருக்குன்னா இட் வில் ஷோ ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ இந்த ஹாப்பினஸ் தான், மைண்டோட ஹாப்பினஸ் தான் முகத்தில் ஸ்கின்ல க்ளோ ஆகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. யாராலையும் அதை வந்து மறுக்க முடியாது. யூ ஹாவ் டு பி ஹாப்பி டு பி க்ளோயிங் அண்ட் ப்ரெசன்டபிள். ஸோ இந்த வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் இப்போ இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இந்த மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் என்னென்ன சொன்னாலும் இதில் எது நான் செய்யணும், எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸே ஒரு ப்ராப்ளம், அதாவது நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் டோனே ப்ராப்ளம் அப்படின்ற சொல்கிற நிலைமையில வந்து இன்னைக்கு சொசைட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது எதை நம்பக்கூடாது. அண்ட் எனக்கு இப்போ ஒரு பிம்பிள் வருது, ஒரு இப்போ எனக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் டுடே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ டைம் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் தாட் ப்ரோவோக்கிங் क्वेश्चंस. தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் என்னுடைய பதில்கள் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ டைம் எடுத்து ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் சார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.